ஏன் காங்கிரஸ் வந்து இதுக்கு வந்தாருன்னா ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியும். நம்ம ஊர்ல எப்படின்னா எல்லாமே நல்லவங்க தான், இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஓட்டு கொடுத்த வார்டு வந்து இந்த வார்டு தான். அதுக்கு அடுத்து நம்ம சவுந்தரம் அப்படி வரிசையா வந்து பொதுக்கூட்டத்தில் நான் என்ன பேசுறது சொல்லுங்க. பட்டாசுரா சேர்ந்தார் இந்திய குடியரசு கட்சியில், நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். நீ நல்லவனா இருக்கணும், வல்லவனா இருக்கணும், கவுன்சில் எலெக்ஷன் நீ வெற்றி பெறணும். இப்போ நான் சொல்லிட்டேன், பட் நம்ம ஊர் எம்எல்ஏ சும்மா இருப்பாங்களா? இவன் அங்கேயா நிற்கிறான், இது நான் வார்டை மாத்துறேன், அங்கே லேடிஸா போட்டுருன்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ண பட்டாசுரா புடவை கட்டி நிற்கணும். இதுதான் நான் சொன்னேன், பப்ளிசிட்டி பண்ணாதா? அவங்க எம்எல்ஏ அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அவங்க எதையும் செய்ய மாட்டான். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அவன் கேட்கல. இல்லை இல்லை தலைவர, நான் நின்னே தீர்க்கணும் அப்படின்னு. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க, தங்கவேல இருக்க பார்க்கலாம். பொதுக்கூட்டத்தில் பேசணும்னு தான் எனக்கு அந்த ராமகிருஷ்ணன் பேட்டில் போடணும். பொதுக்கூட்டம் இப்போ கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். என்ன பிடிச்சோம்னா கீழே உட்காந்துட்டா நிற்க முடியல. பேசுன்னு சொன்ன பட்டாசுரேஷ் எனக்கு பேச வாய் வரல, வாயில தான் பேசணும், வேற எதுல பேசணும் சொல்லு போனோம். சொன்னோம் வாயில வயிற்றுல அடிச்சிங்கன்னா ஐயோ 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 இங்க அடிக்க வேண்டியது தானே. ஏன் அடிக்கல பட்டாஸ்? அவன் முடிவு பண்ணிட்டான் நான் அடிக்கணும்ட்டு. நான் வாயில் அடிக்கிறது தெரியல, தெரியும் சொன்ன சிரிக்கிறீங்க, எங்க தெரியும்? அதனால தங்கமயிலுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும், பிஜேபி தொழிலாளர்கள் நிலவரமும் எல்லாருக்கும் தெரியும். என் மக்களுக்காக நான் பாடுபட்டுருப்பேன். நீ எத்தனை முறை தோக்கடிச்செல்லாம் பரவாயில்ல, நான் அந்த கவலைப்படுறேன். ஹாஸ்பிட்டல் விவகாரத்திலிருந்து எல்லாத்தையும் மீடியா நீங்க பார்த்துக்கிறீங்க. முன்னாலாம் மீடியா இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, அதனால உங்களுக்கு அவ்வளவு தெரியாது. இப்பதான் வாட்ஸ்அப்ல வந்துருக்குற எல்லாமே. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் சொல்லி பார்க்கலாம். படிக்காத பிள்ளைங்களா இருந்தாக்கா அவங்களுக்கு சொல்லலாம். நம்ம ஊர்ல படிச்சுமே தானே எல்லாருமே, ஒரு சந்தேகமே இல்லையே. உங்களுக்கு முன்ன நான் புரிய வைக்கிற மாதிரி என்ன பேசுற சொல்லுங்க. நிறைய பேசிட்டேன், பேசி என்ன புரியணும், தவக்குல தான் வாயால கட்டின மாதிரி எல்லாம் கேட்டுக்குவீங்க. ஏதாவது தவறி பேசுற தலைவர் பேசணும்னு தான் தெரியுது. ஒண்ணுக்கு சொல்லுவாப்பா, எந்த ஒண்ணுக்கு இதெல்லாம் ஒரு தவறு கண்டுபிடிச்சா அது ஒண்ணு வச்சுன்னு பேசிட்டு இருப்பான். ஆனா 100 தவறுகள் செய்திருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், பேச மாட்டேங்கிறீங்களே. ஏன் பயம்? எங்கன்னா தெரிஞ்சுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். இவங்களை போலீஸ் அந்த போலீஸ் மோசமா அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. போலீஸ்காரங்க கிட்ட கூட இந்த இடத்துல என்னன்னாக்கா ஜூதாண்டக்கான் மரத்துக்கிட்ட ஒரு கொஞ்சம் பேர் வச்சுக்கோ, 5-6 பேர் ஆரம்பிக்கிறான். போலீஸ் போயிட்டு பிடிக்கிறான். ஏய் நீ ஜூதாண்டக்கிறீங்க வா ஸ்டேஷனுக்கு. இவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நம்ம ஊர் ஆளுங்க இல்லையா சார், இங்கே நல்லா இருக்குது சார், நாங்கள் இங்கே ஆடிக்கிறோம். ஊர் டேஸ்ட்டுக்கு போனேன், இவன் இங்கே நல்லா இருக்குது நான் ஆடிக்கிறேன். அவனும் புத்திசாலி மாறும். அவனை போட்ட புத்திசாலி எலெக்ஷன் டைம்ல நீங்க புத்தி மறந்துடுறீங்களா? அது எப்படி? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ போலீஸ் பத்தி யாரும் பேச மாட்டான் எந்த லீடரும். ஏன்னா அவனுக்கு தெரியும் போலீஸ் ஏதாவது ஒரு வகையில் நம்மளும் போட்டு பிரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு. பட் எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா தப்பு செய்யறவன் தான் பயப்படணும், தப்பு செய்யாதவனுக்கு பயம்ன்றதாக அதுலயே வரக்கூடாது. அது ஆண்டவனே வந்தாலே கடவுளே வந்தாருன்னா கூட நீ பயப்படக்கூடாது. கடவுள் தான் பக்தனுக்கு பயப்படணும், கடவுளுக்கு நம்ம பயப்படக்கூடாது. மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், கதையா எடுத்துக்கோ, இது இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிம்ஸா சீக்கா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
நான் எந்த ஒரு ஆயுதமும் எடுக்க மாட்டேன். போர்க்களத்தில் நான் வெறும் தேர் ஓட்டுவேன் அர்ஜுனனுக்கு, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். துரியோதனை கேட்கிறான் பீஷ்மரை, நீ எல்லாம் ஒரு தாத்தாவா, என் சோறு தின்னு போட்டு சும்மா இருக்கிறிய, நீ மனசு வச்சாக்க இவங்களெல்லாம் அடிச்சு சாவடிச்சு ஒரு செகண்ட்ல பண்ணிடலாம்னு அசிங்கசமா பேசி விடுவான். தாத்தா கோபம் வந்துருக்கு, நாளைக்கு பாடுறா நான் யாரு அப்படின்னு சொல்லி தூவம்சம் பண்றாங்க. இவர் அடிக்கிற அடியானா அர்ஜுனனால தாங்க முடியல, வில்லுகளெல்லாம் கீழே விழுந்துருது, மெஜாரிட்டி ஆடி கிருஷ்ண பரமாத்மா விழுது. அவர் கோபம் வந்துடுச்சு. கோபம் எழுந்து தன் சக்கராயுதத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறாரு. சுத்தி விட்டு இருந்தாருனாக்கா அவர் தலை சுட்டா போயிட்டு இருக்கோம். இறங்கிட்டு ஓடுறாரு சக்கரத்தை தூக்கிட்டு. யார பீஷ்மர் அடிக்கிறதுக்கு. பீஷ்மர் அவர் அடிச்சிருக்கலாம் இல்ல, அவர் கீழே இறங்கி முடியாத கிட்ட எதிரில் வணக்கம் பண்றதுக்கு. அர்ஜுனன் ஓடி போய் நின்று சண்டையில சொல்றான், கிருஷ்ணா நீ ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி செய்தி தப்பு இல்லையாது, நீ சொன்னது என்ன, நான் எந்த ஆயுதமும் எடுக்க மாட்டேன், இப்ப ஏன் எடுத்தேன்னு. அவர் ஓடியாடுறாரு, நீ ஓடுற, நீ 2 பேரும் நான் நாடகமா பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவர் சொன்னாரு, பீஷ்மர் ஒரு முறை சொன்னாரு, கிருஷ்ணனை நான் ஆயுதத்தை எடுக்க வைக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. என் பக்தனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ஆயுதத்தை எடுக்க வச்சாரு. அதுக்காகத்தான் நான் ஆயுதத்தை எடுத்தேன். என் பக்தனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அந்த வார்த்தை வீணாக கூடாது. கிருஷ்ணனை நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் சொன்னார். என்னுடைய பக்தன் பீஷ்மர், அவன் என்ன அடிக்க வரல, என்ன கொன்னுடுன்னு வரும். போன அவதாரத்தில் இரண்டு என்ன கொன்ன, ராம அவதாரத்தில் ராவன் என்ன கொன்ன, மகாபாரத அவதாரத்தில் என்ன கொல்லு அப்படின்னு ஓடி வராரு. கொல்லுவாரா? கொல்ல மாட்டார். அதனால நான் அந்த ஆயுதத்தை எடுத்தேன். அதனாலதான் அவர் பார்த்த சாரதின்னு சொல்றது. சாரதின்னா குதிரை ஓட்டுறேன். பார்த்த சாரதி ஞாபகம், கிருஷ்ணர் ஆயுதம் எடுத்தாரு, நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்றாங்க. அந்த பார்த்ததுனால பார்த்த சாரதின்னு பேரு. மாறிகள்மா சுண்டலாய் துட்டு மட்டும் வரக்கூடாது, இதெல்லாம் கத்துக்கணும். சர்ச்சைக்கு போனா பைபிள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போயிடக்கூடாது. பைபிள்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். குரான் மாசத்துக்கு போனாக்கா குரான்ல நபிகள் நாயக பெருமான் அவரை என்ன சொன்னாருன்றதை படிக்கணும். ஆனால் தங்கவயல் முழுசா படிச்சோன்னா அடைச்சல் போடணும். எங்கேயோ மொச்சிக்கா வைத்துக்கினேன் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் கூட நீங்க போட்டாக்கா தங்கவயல் இப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன கேள்வி சுவாலம் மொச்சிக்கா நம்ம போட்டு இருக்க முடியும். தங்க பூமி இன்றல்ல நாளை என் மக்கள் என்றைக்குமே தங்குங்கள். அவன் ஒன்றுக்கு சோழ போகவே மாட்டாங்க. என்ன போல எத்தனை வாலிபேன், நீ வெளியே வா, உன்னை உருவாக்கி காட்டுறதுதான் என்னோட வேலை. என் காலங்கள் முடிந்து கொண்டு இருக்கின்றன. அன்னைக்கு இருந்த ராஜேந்திரன் வேற, இன்னைக்கு இருந்த ராஜேந்திரன் பேர் என்னமோ ஒண்ணுதான். ஆனா நடைமுறை வாழ்க்கை அனுபவங்கள் மாறிட்டே இருக்கும். நீங்க இளைஞர்கள் வெளியே வாங்க, உங்களை உருவாக்கி விட வேண்டியதான் என்னுடைய வேலை. செதுக்கி வைக்கிற நீ அழகான சிற்பங்கள், ஆனா செதுக்கிறதுக்கு ஆள் இல்லை. செதுக்கிறவங்கிட்ட புளிய கூட நான் புடிக்கணும் போயிடுறேன். 2 நாள் முன்ன டக்குன்னு புளிய புடிக்கணும் போயிட்டேன். நான் எங்க செதுக்கிறது 5000 பேர் நிக்கிறீங்க. மழையில கூட குறைய வச்சுனேன். இந்த முறை எஸ்ஆர் தான் ஊரே பேசினான். எலெக்ஷன் வந்து அடுத்த நாள் பார்த்தா ஊரே தோக்கடிச்சுட்டான். சிரிப்பு இல்லை, நான் தோத்தது எவ்வளவு சந்தோஷம் போயிருக்கேன். வருத்தப்படக்கூடாது. நீங்க சிரிங்க, சிரிக்கிறதுக்காக நீங்க பிறந்ததே. நான் தோத்துட்டு வேதனை பண்றேன் நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன வலிக்கும், என்னடா நம்ம மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு தப்போ செய்யலையே, நம்ம அயோக்கியம் எதுவும் பண்ணலையே, என் மக்களுக்காக தான் உழைச்சேன், அவனு தான் கொஞ்ச நேரம் இருக்கும், அவனை மறந்து இருப்பேன். வரப்போற எலெக்ஷன்ல சிந்தனை செய்யணும். வாலிபர்கள் முனிசிபாலிட்டியும் நம்ம கையில பிடிக்கணும். சிட்டியில சொன்னா நகர் மேல போனா கேஜிஎஃப் காரன் கூப்பிடுறதுல யாரும் கூப்பிடுறாங்களா? சொன்னா நகர் தாண்டினா கேஜிஎஃப் காரன் யாரும் கூப்பிடுறதே இல்லை. கூப்பிடுறாங்களா? ஆனா நம்மளால என்ன பண்றோம், ராஜ்பேட் ரோட்ல கூப்பிட்டு வரோம்.
எந்த ஊருன்னே தெரியாது. அவனை கூட்டு அந்த மாலை போடுறான். என்ன காட்டணும்? ஒரு 10,000 ரூபா கொடுத்தா 2,000 ரூபாய்க்கு ஒரு பேனரு, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்து ஒரு 8,000 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம். இது ஒரு குழப்பா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோ. அப்படி பழப்பு ஓட்டுறவெல்லாம் என்ன திட்டுவான். இந்தாண்டு யார் சொல்றதுக்கு இவரை கொடுக்க சொல்லு. டேய், உழைச்சா தானே பணம். ஒருத்தன் பணக்காரனா அவன் உழைச்சி பணக்காரன் ஆக மாட்டான். அயோக்கியனை பண்ணி தான் பணக்காரன் ஆக முடியும். டெய்லி டிராவலுக்கு போறீங்க இல்லையா, நீ பணக்காரன் ஆகல. உனக்கு திருட தெரியல, அடுத்த ஏமாத்த தெரியல, இன்னொருத்த காசு நீ ஆசைப்படல, இல்லைன்னா நீ கொடுத்தா பணக்காரன். எவன் வசதியாகிறானா அவன் இந்த அயோக்கியதான் செய்வான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், மீடியேட்டர் வேலை செய்வான், உட்காந்து பேசுவான். அங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 வாங்கி கொடுத்து இவன் அதில் ஒரு 5 போட்டுக்கினேன் நான் முடிச்சிட்டேன் அப்படின்வான். இவன் பணக்காரன் ஆகுவான். வேலை இருக்காது, வெட்டி இருக்காது, ஒண்ணுமே செய்திருக்க மாட்டான். அவர் ஒரு புல்லட் எடுத்துன்னு வருவான், இல்லை ஒரு கார் எடுத்துன்னு வருவான். இதுதான் நடந்துருக்குது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ என்னை எப்படியாவது புரிஞ்சுக்கோ. நீ அப்படி ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் உழைச்ச காசுல நீ மேல வந்து பாரு, நிச்சயமா நீ வெற்றி பெறுங்க. ஒருத்தருக்கு நிறைய கோடி கணக்கில் பணம் இருக்குது, கோடி கணக்கில் பணம் இருக்குது, கோடி கோடியா வச்சுக்கலாம். தூக்கம் வரல, தூங்குறான் தூங்குறான், தூக்கமே வரல. ஒரு முறை என்ன பண்ணான் பக்கத்துல, ஏன்னா இது ரொம்ப நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு நடந்து வரான். நடந்து வந்தோம்னா வயல்ல தோட்டத்துல ஒருத்தன் ஒரு துண்டு கட்டிக்கின்னு தலையில ஒரு தல்பா கட்டிக்கின்னு ஏறு ஊதுக்கிறான். வெயில் வேத்து கொட்டுது, ஆனாலும் ஊதுனுக்கிறான். இந்த போன் ப்ராப்ளம் காட்டான். இவனுங்க எவ்வளோ போக திட்டுவான், ஏய் முட்டாள் அப்படின்னு. நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம பேசத்தான முட்டாள்ன்ற அப்படின்னா கரெக்டுங்களா? கொஞ்சம் அமைதியா பேசுங்க, கொஞ்சம் தூரமா போய் பேசுங்க. டிஸ்டர்ப் ஆகும் மைண்ட். அந்த ஏறு உடம்புல எல்லாம் வேர்வை. அவன் மாட்டுக்கிட்ட பேசிக்கிறான். எப்படி அது இழுக்கிறதுக்கு முடிக்குது, சகதி சேரு இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுது. இவன் சொல்றான் மாட்டுக்கிட்ட, ஐய சனின்னு வீட்டுல தான் அவன் தொல்லை தாங்க முடியல, நீமா அடம் பிடிக்கிற, எங்க மூட்டு சமாசாரத்தை மாட்டுக்கிட்ட சொல்லுங்க. அப்படி பேசின போது இந்த பணக்காரன் பார்த்துட்டு அவங்க இவ்வளவு வெயில் வேத்து கொட்டுது, இந்த இதுல உழைச்சுக்கிறான்னு சொல்லிட்டு, தம்பி வா அப்படின்னு கூப்பிட்டான். இருக்க வேலையை முடிச்சுட்டு வர, வேலை நேரத்தில் கெடுக்காதீங்க அப்படின்பாங்க. வேலை நேரத்தில் கெடுக்காதீங்க, ஒரு நிமிஷம் வா உங்கள்கிட்ட நான் பேசணுமா. சரி வந்தான். என்னான்னு கேட்டான். சாயங்காலத்துக்குள்ள முடிச்சுன்னா எனக்கு ஒரு 8 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அந்த 8 ரூபாய் எனக்கு சந்தோஷமா இருக்கு, வீட்டில் போய் நிம்மதியா இருக்குவேன். 8 ரூபாவா? இவன் கோடிக்கணக்கில் வச்சுருவான். ஆனா இவன் 8 ரூபாய் சந்தோஷமா சொல்றான். வெறும் 8 ரூபாவா? என்ன பண்ண போற அந்த 8 ரூபான்னு கேட்டான். 2 ரூபாய் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு, 2 ரூபாய் நான் வாங்கின கடனை வட்டியோட சேர்த்து கொடுத்துருவேன். மிச்சம் எனக்கு 4 ரூபாய். இந்த 4 ரூபாவை என்ன பண்ணுவேன்? 2 ரூபாய் வட்டி கூட்டுவேன். இன்னும் 2 ரூபாவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 2 ரூபாவை நான் என் கடனெல்லாம் தீர்த்துக்குவேன். 8 ரூபாய் ராத்திரில ஆறாம தூங்குவேன், எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். அவன் என்ன கணக்கு வச்சு சொன்னான்? 2 ரூபாய் எனக்கு என் பொண்டாட்டிங்களுக்கு சாப்பாடு, இன்னொரு 2 ரூபாய் நான் கடன் கொடுக்கலாம் பாரு. என்னை பெத்தாங்கல அவங்களுக்கு 2 ரூபாய் கொடுக்குவேன். அது கடன் தானே? உன்னை பெத்து வளர்த்த ஆளாக்கிறது கடன் தானே? அவங்களுக்கு கொடுக்குவாங்க. இன்னும் 2 ரூபாய் வட்டி கொடுன்னு சொன்னேன். அதையும் நான் பார்க்கணும். எனக்கு 2 பொண்ணுங்க, அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும்ல, அதுக்கு அது வட்டி கொடுக்குற மாதிரி அது. நாளைக்கு திருப்பி கொடுப்பாங்க இல்லையா என் பிள்ளைங்க, அதுக்கு 2 ரூபாய். இதை கேட்டு ஒரு தலை குழஞ்சி போயிட்டு, நம்ம இவனை பணம் வச்சிருந்து என்னடா பிரயோஜனம்? இந்த உழைப்பாளையம் இருக்கிற சந்தோஷம் நம்ம கிட்ட இல்லையா? அது மாதிரி என் டெய்லி டிராவல் போற பிள்ளைங்க சும்மா இருக்கிற லீடர்லாம் டெய்லி டிராவல் போறாங்க. வெளியே காலையில போனா சூரியனே பார்க்கறது இல்லை, இரவில் வந்தா சூரியன். ஆமா பார்க்கல தான். அவன் உன்ன மாதிரி உட்காந்து ஏமாத்தி துணுந்தானா பரவாயில்ல, உழைக்கிறான்ல உழைக்கிறான்ல, அந்த உழைப்பு சந்தோஷம் தானே. அவன் என்ன கேட்கறான்? இந்த உழைப்பை உள்ளூர்ல செய்யணும்னு கேட்கறான்.
அதுக்கு உள்ளூர்ல செய்து நீ தேர்ந்தெடுத்தது தப்பு. தப்பு ஊமால வச்சு நான் ஒருத்த மேல குறை சொல்லக்கூடாது. நீ கண்டவன தேர்ந்தெடுத்து விட்டு இதை கேட்க ஆள் இல்லைன்னு ஒரு மீடியால பார்த்தேன். ஒரு தம்பி சொல்றான், யாருமே இல்லையா அந்த ஊர்ல கேட்கறதுக்கு. ஸ்கூல் ட்ரெயின் பங்கார்பேட்டை நிக்க வைக்கலாம், 10 நாள் ஆச்சு, நான் வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டம், கேட்க ஆள் இல்லையா? ஏடா இல்ல, நாங்க இருந்தேன், நீ கேட்கறதுக்கு தூரமா வச்சிய. இதே ஸ்கூல் ட்ரெயின சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்ச் முனியப்பா ரயில்வே மினிஸ்டர் இருக்கும் போதோ கொண்டாட முடியல மாறிக்கிறதுக்கு. கொண்டது வந்து அப்ப ராஜேந்திரா. ஆனா நீ அந்த ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்ட சம்பிக்கு நோட்டீஸ் போடுற, சம்பிக்கு வாழ்க்கை ஏன்னா தெரியாது ஒண்ணு. என்ன தெரியும், காசு தான் போதுமா? நாலேஜ் இருக்கணும், அறிவு இருக்கணும், ஊர் மேல பற்று இருக்கணும், மண்ணு மேல பாசம் இருக்கணும். நான் தமிழை உழைச்சு வாழறோம்டா, எங்களை ஒண்ணும் என்ன இருக்கணும், அவதான் தமிழன், அவதான் தமிழன்.